ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது ரெசிபி நிலக்கடலை கிரேவி. வேக வச்ச மலாட்டை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை மசாலா பொருட்கள் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கறி மசால் பொடி. வெங்காயம் 2 வெங்காயமும் ஒரு தக்காளியும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். தேங்காய் கிரேவி அரைச்சி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, 1 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வானல் வச்சுட்டேன். ஆயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சிடுச்சு பாருங்கள். பட்டை, கிராம்பு, சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கி வருது. இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சுவைக்காக. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இது எல்லாத்தையும் இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம 1 கப் மலாட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, வேக வச்சு, அந்த கடலையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா பொருள் ஆட் பண்ணிவிட்டு கடலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா பொருள்லாம் நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு மலாட்டையோட. இந்த நேரத்தில் நம்ம உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்குங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைனா சேர்த்துக்குங்க, காரம் பத்தலைனா சேர்த்துக்குங்க. நான் கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ லைட்டாக ஒரு நிமிஷம் கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. நிலக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சி. இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.